குட் டே லேர்னர்ஸ். டிஎன் செட்டுக்கு லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணோம். ஜூன் 2024 எக்ஸாம் வரும்னு சொன்னாங்க. அப்புறம் போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக நேற்று பேப்பரில் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. மார்ச் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஈவன் நாங்களும் கொஞ்சம் அங்கே கேட்டு பார்த்ததில் மார்ச்சோ இல்லை ஏப்ரல்லையோ கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி டிஎன் செட் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் டிஎன் செட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இத்தனை மாதம் வெயிட் பண்ணியிருப்போம். எத்தனை தடவை அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு எப்போ வரும்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு உங்கள் ப்ரிப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு நம்ம ஏதோ ஒரு இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுதணும்னா, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெஸ்யூமேல எழுதும்போது நாளைக்கு ஏதோ யூனிவர்சிட்டியில் நீங்கள் வேலைக்கு சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க. இப்போ செட் குவாலிஃபைடுன்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி டிஎன் செட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஏன்னா எங்கள் எடியூஎம் அகாடமியில் யூஜிசி நெட்டுக்கு நாங்கள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் லாஸ்ட் பேட்ச்லாம் இப்போ ஜான்வரி எக்ஸாம் யூஜிசி நெட் எழுதியிருக்காங்க. ஸோ டிஎன் செட்டுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் நமக்கு சேம் சிலபஸ்னால ஸோ கண்டிப்பாக யூஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி டிஎன் செட்டுக்கும் நமக்கு சேம் சிலபஸ்னால அதையும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நமக்கு டிஎன் செட்லேயும் நமக்கு 2 பேப்பர் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 நமக்கு காமன். ஓகேவா? ஸோ பேப்பர் 1ல் எப்பயுமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு முதல்ல 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பேப்பர் 1ஓட மார்க்ஸ் நம்ம மார்க்கை ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். ஓகே? ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆப்பில் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ ஆஃபர் பண்ணுறதுல சேருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சுங்க. மேம் டிஎன் செட் எப்போ வேணால் ரொம்ப சீக்கிரத்தில் வர்றதுனால நம்ம கொஞ்சம் போர்ஷன்ஸை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுமே, அந்த மாதிரி எதனா கிராஷ் கோர்ஸ் பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே டிஎன் செட்டுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக எங்கள் எடியூஎம் அகாடமியில் ஒரு 30 days கிராஷ் கோர்ஸ் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நாங்கள் இப்போ ஆப்பில் பண்ணுறதுனால நிறைய மாக் டெஸ்ட், பிஒய்க்யூ டெஸ்ட்லாம் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் வித் டைம் லிமிட்டோட. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அனாலிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டினை புரிஞ்சு திங்க் பண்ணி ஆன்சர் எழுதணும். ரீடிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டாக படிக்க கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம அது எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் தேவை, ஒரு கன்சிஸ்டன்சி தேவை. சும்மாவே எதுவுமே கிடச்சிடாதுங்க. கஷ்டப்படாமல் எது கிடைக்குது நமக்கு? அதே மாதிரி தான் இதுவும். இவ்வளோ நாள் அதுவும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட above 90,000 people பணம் கட்டியிருக்காங்கங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காம்படிஷன் நிறைய இருக்குது. ஸோ சீரியஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் குவாலிஃபை பண்ணால் ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஸோ சீரியஸாக எடுத்துகிட்டு இப்போ வர இந்த ஒரு 1.5 months கொஞ்சம் சீரியஸாக படிங்க. ஓகேவா? யாரெல்லாம் ஓரளவு படிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஒரு யாருன்னா மென்டர்ஷிப் தேவைப்படுது, எனக்கு எந்த டைரக்ஷனில் படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் சேருங்க. 30 daysல பேப்பர் 1 மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது லைவ் கிளாஸஸ் கிடையாது. அதே மாதிரி முன்ன பண்ண ஏதோ ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணி மார்னிங் ரெக்கார்ட் பண்ணி அதுவும் இப்போ நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி அதை வச்சு டெய்லி ரெக்கார்ட் பண்ணி எவ்ரிடே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். 30 daysக்கு உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக செய்வோங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் ஒதுக்கிட்டு டெய்லி சீரியஸாக பேப்பர் 1 படிங்க, பேப்பர் 2 படிங்க. ஓகேவா? ஸோ எங்கள் எடியூஎம் அகாடமியில் கண்டிப்பாக பேப்பர் 1ல் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண
எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாமே நாங்கள் போடுவோங்க. இப்போ நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா வெறும் யூனிட் 1க்கு மட்டும் PYQs கொஞ்சம் ஏற்றிருக்கோம். பட் நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி வித்தின் ஒரு 15 டேஸில் எல்லா யூனிட்ஸுக்குமே மார்க் PYQ சீரீஸ்லாம் நாங்கள் ஏற்றிடுவோம். பட் நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் அதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட கோர்ஸ் ஃபீஸ் இந்த 30 டேஸ் சண்டே தவிர மற்ற எல்லா நாளும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெய்லி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் ஒதுக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இப்போ படித்து நல்ல மார்க் எடுக்கிறத இவ்வளோ வெயிட்டிங்க்கு ஏதோ சம்திங் நம்ம பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ நான் ஆப் லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் 2000 rupees. ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் ஃபீஸ் நாங்கள் லாஸ்ட் இயர்லாம் கிராஷ் கோர்ஸ்க்கு 4000 rupees கிட்ட அப்படியே கலெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 2000 rupees தான். ஸோ இது ரொம்ப அஃபோர்டபுள் தான். 30 டேஸ் உங்களுக்கு கோர்ஸும் ஃபுல்லாக கிடைக்கும். நிறைய PYQs MCQஸும் இந்த டைம் லிமிட்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் முடியும். கூடவே அதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஈவன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் கூட நீங்கள் மார்க் PYQ எப்போல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸில் சேருங்க. TNSET 2025 நம்ம சூப்பராக மார்க் எடுக்கலாம். பட் இது பேப்பர் 1க்கு மட்டும்தான். பேப்பர் 2வையும் கன்சிஸ்டண்ட்டாக கூடவே சைமல்டேனியஸாக நீங்கள் படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 2 பேப்பரும் முக்கியம். ரெண்டுமே நல்லா படித்தாதான் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் பேப்பர் 1 வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கரெக்டான டைரக்ஷன் தேவை. ஸோ இந்த டைரக்ஷன் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் எடிஎம் அகாடமியில் நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, செட் முடித்தவங்க நெட் முடித்தவங்க அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு PDFs ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் மேம், PDFs டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா? PDFs கண்டிப்பாக ஆப்குள்ளேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்கேஸ் தேவைப்பட்டால் நாங்கள் அதை ட்ரைவில் போட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுறோம். இல்லை மேம் எனக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். வேறு எதுனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நான் நம்பரும் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கரெக்டாக டைரக்ட் பண்ணுவாங்க. ஆல் த பெஸ்ட். ஓகேவா? யாரெல்லாம் TNSET ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிச்சிடுவோம். இல்லை மேம் நான் TNSETல UGC நெட் தான் எழுத போகிறேன்னா ஜூன் 2025க்கு இன்னொரு பேட்ச் எங்ககிட்ட இருக்குது, ஸ்வஸ்திக் பேட்ச். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எல்லா யூனிட்ஸும் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கலாம். ஓகேவா? பட் TNSET கொஞ்சம் சீரியஸாக ஃபாஸ்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் கோர்ஸ் சேரணும் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக உடனே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை அனுப்புவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.